இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு டிப்ளமோ முடித்தவங்க அதே மாதிரி ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்திருக்கு. தவிர்த்தும் ஒரு சில குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. எந்த குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டில் எங்கே வேகன்சி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருவாங்க. இந்த வேகன்சி வந்து மத்திய அரசு வேலை, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியனுக்குள்ளான ஜாப்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய ஜாப் இருக்குது. டிரைவருக்குண்டான ஜாப்லாம் இருக்குது. அதுக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ண முடியும். டிரைவருக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் குவாலிஃபிகேஷன் தான் சொல்லியிருப்பாங்க. அதுவும் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக வந்து பார்த்துருவோம். ஸ்டார்டிங் சேலரியும் ஒரு டீசெண்டான 21,000 ரூபாய்க்கு மேலே தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மத்திய அரசு நிறுவனத்துலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து 19 காலி பணிகள் இருக்குது, இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வருகின்ற 15ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு கடைசி டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி வரைய சொல்லியிருக்காங்க. அது வரையும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக படிக்கணும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது படிக்கணும். லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. CDRI அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல தான் வந்து வேலை வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டோம், இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் வேக்கன்சி இருக்குது, தமிழ்நாட்டிலையும் இருக்கும். இதில் வந்து டிரைவருக்கு வந்து நான் டெக்னிக்கல்னு சொல்லி 2 வேக்கன்சி இருக்குது. டெக்னீஷியனில் ஸ்டோர் கீப்பர் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேக்கன்சி இருக்குது. அதுக்கப்புறம் டெக்னீஷியனில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, டிராஃப்ட்மேன் சிவில், அதுக்கப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் ஏர் கண்டிஷனிங் டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்னும் நிறைய வேக்கன்சி இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன், நீங்கள் வந்து வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும். அதே மாதிரி வந்து வண்டி வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற பிரின்சிபல் தெரியணும். 3 வருஷம் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 10ஆம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியனுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது பார்த்திங்கன்னா அப்ரண்டிஸ் வந்து 1 இயர் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது 2 வருஷம் பார்த்திங்கன்னா ஐடிஐ வந்து ஃபுல் டைமாக படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. பட் இது ரிலவெண்ட்டான ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும். இப்போ ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் ஏர் கண்டிஷனிங் அதுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அது ரிலவெண்ட்டான அப்ரண்டிஸ் கோர்ஸோ அல்லது வந்து அப்ரண்டிஸ் ட்ரைனிங்கோ அல்லது வந்து ஐடிஐ கோர்ஸோ வந்து முடிச்சிருக்கணும். அப்படி முடிச்சிருந்தா வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டோர் கீப்பருக்கும் சேம் அதே மாதிரியே சொல்லியிருக்காங்க. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். இதுக்கு வந்து டிப்ளமோ வந்து 3 வருஷம் இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்தால் போதும். சிவில் இன்ஜினியரிங் ஸ்டோர் டிபார்ட்மெண்ட்டில் மோஸ்ட்லி இதுக்கு வந்து டிப்ளமோ படிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். 10ஆம் வகுப்பு முடிச்சு டிப்ளமோ. ஏன்னா சிவில் இன்ஜினியரிங் போஸ்ட்டில் ஸ்டோர் கீப்பரில் 10ஆம் படித்தவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து வேக்கன்சி எங்கேயும் வந்ததில்லை. மோஸ்ட்லி வந்து இதுக்கு டிப்ளமோ படித்தவங்க தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதுவும் டிராஃப்ட்மேன் சிவிலுக்கும் பார்த்திங்கன்னா ஐடிஐ அல்லது டிப்ளமோ படித்தவங்க. அதில் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா SAIF அண்ட் Rன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் 10th முடிச்சுட்டு சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதிலே பார்த்திங்கன்னா EM யூனிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டெக்ஸோகாலஜி அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அனிமல் ஹேண்ட்லிங், அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ண தெரியணும். பிளட் சாம்பிள்ஸ்லாம் எடுக்கிறாங்களா அந்த மாதிரி வேலைகள் தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெடிக்கல் அண்ட் ப்ராசஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபார்மாகாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதுலேயும் வேக்கன்சி இருக்குது. இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. நம்ம பார்த்து 4-5 தான் பார்த்துருக்கோம். தவிர்த்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 8க்கும் மேற்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குது. 27 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 18 வயசு பூர்த்தி ஆயிருந்தப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டிரைவருக்கு வந்து 19,900 ரூபாய்க்கு மேலே சேலரி, டெக்னீஷியனுக்கு 19,900 ரூபாய்க்கு மேலே சேலரி, கையில் 21,000 ரூபாய்க்கு மேலே தான் வந்து கிடைக்கும். இதுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்குது, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து UR OBC EWS கேண்டிடேட் வந்து 100 ரூபா பே பண்ணால் போதும். பெண்கள், SC ST PWD எக்ஸ் சர்வீஸ்மேன் அதர் ஜெண்டர் கேட்டகரிஸ் எல்லாருமே வந்து எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் பே பண்ண தேவையில்ல, ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் லிங்க் இருக்கும். 16/8/2024 அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நோட்டிஃபிகேஷன்லாம் இன்னும் ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதுதான் அவங்க கொடுத்துருந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வருகின்ற 15ஆம் தேதி வந்து டெக்னீஷியனுக்கு லிங்க் ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி 5ஆம் தேதியிலேருந்தே டிரைவருக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் டிரைவருக்கு அப்ளை பண்ணணும்னு வச்சிங்கன்னா உடனே போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 9ஆம் தேதி ஆகஸ்ட் சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியனுக்கு வருகின்ற 15ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைய ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஹெட் ஆஃபீஸ் வந்து டெல்லியில் இருக்குது. மேலும் வந்து இதற்கான மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தது எல்லாமே இருக்குது.
இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பேஜில் இருக்குது. இதை டவுன்லோட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை இந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கலாம், அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் அவங்க எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலபஸ் பாருங்கள். ரிட்டன் எக்ஸாம் இருக்குது. ரிட்டன் எக்ஸாமில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் எல்லாத்துலேயுமே 25 கொஸ்டின், 100 கொஸ்டின் உங்களுக்கு கேட்குறாங்க. மார்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 75 மார்க் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க. 90 நிமிஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. 1 நெகட்டிவ் மார்க் ஃபார் எவ்ரி ராங் ஆன்சர். நீங்கள் தப்பாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் கொடுப்பாங்க. OMR பேஸ்டு இல்லைனா கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் எக்ஸாம் பார்த்திங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய இதுதான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால் 10th முடித்தவங்க ட்ரை பண்ணலாம். இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் தான் இருக்கும், ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் மட்டும் இங்கிலீஷில் இருக்கும். இதுக்கான சிலபஸ் இருக்குது, ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரி டெக்னீஷியனுக்கு எப்படி எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியனுக்கு 150 கொஸ்டினை பொறுத்தவரை 50 கொஸ்டின் பார்த்திங்கன்னா மென்டல் அபிலிட்டி டெஸ்ட்டு கேட்குறாங்க. இதுக்கப்புறம் 25 ஜென்ரல் அவேர்னஸ், அதுக்கப்புறம் 25 இங்கிலீஷ் லாங்குவேஜ். பேப்பர் 2ம் இருக்குது. பேப்பர் 2ல் பார்த்திங்கன்னா 50% கன்சர்ன் சப்ஜெக்ட்லேருந்து கேட்குறாங்க. இதுக்கும் சேம் அதே மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்கு, தப்பாக எழுதுனா 1 மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. ஓவராலாக அவங்க கன்சிடர் பண்ணி செலக்ட் பண்ணுறவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஸ்கில் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. அது பாஸ் பண்ணிங்கன்னா ஜாப் கிடைக்கும். இதுதான் ப்ரொசீஜர். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க, அப்ளை பண்ணிக்கோங்க.